என் இடுப்பு தெரிஞ்சா பஸ்ல சப்போஸ் நான் வந்தேன்னா என் இடுப்புல அவன் கை வைக்கணும், நான் தயாரா இருக்கிறேன். பரவாயில்ல வச்சுட்டு போட்டும். நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நான் இப்படிதான் ட்ரெஸ் போடுவேன், உன்னால என்ன? அப்படி ட்ரெஸ் போட்டு அவன் இடுப்புல கை வச்சான்னா நீ அதை அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிற மனநிலை இல்லையே இன்னைக்கு இருக்கிற பொண்ணுகளுக்கு. நான் இப்படிதான் ட்ரெஸ் போடுவேன், என் கையை பிடிச்சி இழுக்க கூடாது, நான் ஆஃப் டவுசர் போட்டுட்டு தான் மார்னிங் நான் ஓடுறேன். 6 to 7:30 வரைக்கும் நீங்கள் ஆஃப் டவுசரில் தான் சம்டைம்ஸ். அதுவும் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நேஷ்னல்ஸ் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் மீட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கூட கம்ஃபர்டபுளுக்கு நான் ஓடுறேன். அந்த இடத்துல என்னை யாரும் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸவே நான் என்ன பண்ணுறேன், என்னோட ட்ராக்கை நான் கழட்டுறேன். டவுசரில் நான் ஓட தயாராக இருக்கேன். அந்த டவுசரை போட்டு டீ நகருக்குள்ளே போகிறது யாரோட தப்பு? அந்த டவுசரை போட்டு நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறது யாரோட தப்பு? அவன் கை வைப்பான், அவன் பார்ப்பான், அப்புறம் அவன் குறுக்குறுன்னு பார்க்குறாங்கிறது. ஸோ யார் தோன்றா? எனக்கு ட்ரெஸ் இப்படி போடுறது பிடிக்குங்க, நான் என்னோட ஸ்டைலாக பார்க்குறேன், என்னோட அழகியலாக பார்க்குறேன், அவன் ரசிக்கிறான், தப்பே கிடையாது. உன்னை யார் ரசிப்பா? அப்புறம் நீ இவ்வளோ பெரிய கம்மல் போட்டிருக்கீங்க, இந்த கம்மல் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன், தேங்க்ஸ் சொல்கிறீங்க, இந்த பையன் சொல்கிறான், நீ யார் சொல்கிறதுக்குன்னு கேட்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரே விஷயத்து தான். நான் தான் என்னுடைய ப்ளவுஸை லைட்டாக இறக்கி போடுறேன், எனக்கு அது ஸ்டைலாக தெரியுது, ஒரு அழகாக தெரியுது, ஒரு கலையாக தெரியுது. நான் ஒரு சிலையாக என்னை நான் வந்து வர்ணிச்சு நான் இங்கே உட்காந்துருக்கேன். இந்த சிலை மாதிரி இருக்கே, வாவ் யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல்ங்கிறான். தேங்க்ஸ் சொல்லிட்டு போ. ஓ தேங்க்ஸ் ப்ரோ சொல்லு, தேங்க்ஸ் டியூ சொல்லு, தேங்க்ஸ் சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்போது எந்த இடத்துல யாரை அடிக்கணுமோ அடிக்கலாம், எந்த இடத்துல யாரை கொஞ்சணுமோ கொஞ்சலாம், எந்த இடத்துல யாரை மாற்றணுமோ அதை மாற்றலாம். பட் இன்னைக்கு சுதந்திரங்கிற பேரில் பசங்கள்லாம் அடங்கிட்டாங்க. பொண்ணுகளை எப்படி வேணாலும் நடப்பாங்க. பைக்கு காரு இதெல்லாம் ஓட்டுறதை நான் பார்க்குறேன். வண்டி ஓட்ட தெரில, ஆனால் ஸ்டைலாக திமிரா எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. இது தேவையா அப்படின்னு. ட்ரிங்க்ஸ் பண்ணி ஓட்டக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். நிறைய நீங்கள் நியூஸில் பாருங்கள், ஆண்கள் தண்ணி அடிச்சுட்டு பணத்தை கட்டிட்டு போவாங்க, பொண்ணுங்க நான் யார் தெரியுமா, நான் யாரோட புள்ள தெரியுமான்னு போலீஸ்கார். அது தப்பு. ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணு. நீ வீட்டில் உட்காந்து பாட்டிலாக பிடிச்சி பாத்ரூம்லேயே படுத்துவங்க, உன்னை யாரும் கேட்கல, எந்த போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்து ரைடு வரப்போறது இல்லை. ஆனால் நீ ரோட்டில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி நீ கீழே விழுந்தா என் உயிர் போகுது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற தைரியம் உனக்கு இல்லைல்ல. என் உயிர் போச்சுன்னா ஆம்புலன்ஸ் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸில் போனால் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஃபெசிலிட்டி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண தயாராக இருக்கிறவங்க அந்த தப்பை பண்ணாதீங்க. அல்லது நீங்கள் வந்து என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க அந்த நான் உங்களை திருத்தறதுக்கு நான் தயார் இல்லை. ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, வெளியே அவுட்டிங் போவாங்க. அந்த பையன் என்னை ஏமாற்றிட்டான்னு நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுற? ஸோ யார் மேலே தப்பு? பையன் மேலே தப்பு கிடையாது. அவன் அதுக்காக பிறந்தவன், அவன் என்ஜாய்மெண்ட்டுக்காக பிறந்த ஒரு ஜந்து, அவன் லைஃப் லாங் என்ஜாய் பண்ணுவான். உனக்கு புத்தி இருக்குல்ல. ஒரு பெண் வந்து இப்படித்தான் இருக்கணும்னு எந்த இடத்துலையுமே எந்த சட்டமோ கொள்கையோ இல்லை. நீ எப்படி வேணாலும் போனால் நீ தண்ணி அடிக்கிற தப்பா ரேக்கா? எனக்கு தெரிஞ்சு தப்பு. தண்ணி அடி, அதனால லிவர் ப்ராப்ளம் வந்தால் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியுமா? நீ வீட்டை விட்டு ஓடிப்போ, தப்பே கிடையாது. பிடிச்சவங்களோட ஓடி போகிற, ஜாதியை விட்டு திருமணம் பண்ணுற, இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நீ பண்ணு, ஆனால் அங்கே நின்று அந்த ஆம்பளோட கடைசி வரைக்கும் வாழக்கூடிய சக்தியோ துணிவோ உங்ககிட்ட இருக்கா? நீ எவனை வேணாலும் கூட்டிட்டு போ, தப்பே கிடையாது. நீ என்ன பண்ண தயாரா இருக்கியோ அதை நீ எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணவும் தயாரா இருக்கணும். ஊத்தி குடிக்கிறவன் ஊத்தி கொடுத்தாலும் குடிக்கிற அளவு யாரோட அளவு? உனக்கு எப்போ போதை ஏறும், உனக்கு எப்போ எதை குடிச்சா போதை ஏறும்னு உனக்கு தெரியலைன்னா நீ அதை நிறுத்திடணும். இல்லை எனக்கு தெரியும்னா அந்த லிமிட்டோட நீ வண்டி எடுத்து வீட்டுக்கு போகிற அளவுக்கு நீ வந்து தெளிவாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் எனக்கு சுதந்திரம் இருக்குது, சரக்கு விற்கிறீங்க நான் குடிக்கிறேன், அவன் விஷத்தை கூட தான் விற்கிறான், நீ குடிக்கிறியா? டெய்லியும் எல்லா கடையிலையும் சிக்கன் 65 நீ விற்குது, நீ சாப்பிட்றியா? நீ எந்த கடையில் பிடிச்சிருக்கோ அந்த கடையில் என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நீ வாங்கி சாப்பிட்ற. அப்போது எல்லாத்துக்குமே ஒரே சிஸ்டம் தான். வீதிக்கு 4 ஒயின் ஷாப் இருக்குது, வீதிக்கு 4 பிரியாணி கடை இருக்குது, வீதிக்கு 4 கோயில் இருக்குது. எதுக்குள்ள நுழையிறங்கிறது நீ தீர்மானிக்கிற. அந்த தீர்மானத்தில் நீ தீவிர தெளிவாரு. அதில் நீ வந்து நீ ஒயின் ஷாப்பில் போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை, கோயிலுக்குள்ளே போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை, பிரியாணி கடைக்குள்ளே போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆனால் அந்த சாப்பிட்ட வாந்தியை உன்னால் அள்ள முடியும்னா நீ 4 பிரியாணி சாப்பிடு. கோயிலில் போய் உன்னால் அழுது எழுந்திருச்சு எனக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்பி நீ கோயிலுக்குள்ளே போ. இல்லை நான் தண்ணி அடித்து காலையிலேருந்து என்ன சாக தயார்னு நீ தண்ணி அடி. நான் வந்து லிவர் ஆயிடுச்சு, என் புள்ள என்ன பார்க்கல, என் பையன் என்ன பார்க்கலன்னு புலம்புறதுக்கு நீ ஏன் வந்து அதை போய் அடிக்கிற?